ஐஸ் ஏஜை பார்த்தவர்கள் ஐ ஜாலி, மமோத் யானை மறுபடியும் வரப்போகுது என சொல்லலாம். ஆனா அது அனிமேஷன் ராஜா. நிஜத்தில் மமோத் யானைகள் உக்கிரமாக இருக்கும். அது வெஜிடேரியன் தான், மனிதர்களை சாப்பிடாது. ஆனால் ஆப்பிரிக்க யானைகளைப் போல் முரட்டுத்தனமாக இருக்கும். 6 டன் எடை கொண்ட யானை இடித்தால் கண்டிப்பாக தக்காளி சட்னி தான். 4000 முதல் 3,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை, சுமார் கிமு 1600 வரை மமோத் யானைகள் உயிர் வாழ்ந்ததாகவும், அவை மனிதர்களோடு சுமார் 15,000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. தென்னிந்தியர்கள் அவற்றை வேட்டையாடி புசித்தாலும், பருவநிலை மாற்றத்தாலும் அவை அழிந்து போனதாக சொல்லப்படுகிறது. இது போன்று அழிந்து போன உயிரினங்களை மீட்டெடுப்பதில் டிஎன்ஏ ஆராய்ச்சி செய்து வருவதுதான் அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள கொலாசல் பயோசைன்ஸ் நிறுவனம். புதை படிம எச்சங்களான எலும்புகளில் இருந்து மமோத்தின் 8 டிஎன்ஏக்களில் ஒன்றை மரபணு ரீதியாக மாற்றி என்ஜினியரிங் செய்து 38 மொசு எலிகளை உருவாக்கியுள்ளது. உலகில் முதல் உள்ளி மவுஸ், அதாவது மமோத் யானையின் உடலில் இருக்கும் உரோமங்களை அப்படியே உயிர்ப்பித்துக் கொண்டு வந்துள்ளது. எலியின் கர்ப்ப காலம் சில வாரங்களே. ஆனால் 2 ஆண்டுகள் மமோத் யானையை உருவாக்க தேவைப்படலாம். அது நீண்ட நெடிய ஆராய்ச்சி என சொல்லப்படுகிறது. யானைகளின்றி காடு, வனம், மழை, நீர் ஏதுமில்லை என்ற போதும் ஆக்ரோஷமான குணம் கொண்ட யானைகள் மனித குலத்துக்கு ஆபத்தாகுமா? தற்போதைய தட்பவெப்ப சூழலில் அவற்றை வளர்ப்பது சாத்தியமாகுமா? லேபிள் வைத்து வளர்க்கப்படும் மம்மோத் தப்பிவிட்டால் நாடு தாங்குமா என பல கேள்விகள் எழுகிறது. இந்த உலகம் அனைத்து உயிர்களுக்குமானது. அழிந்த இனங்களை உயிர்ப்பித்தால் பயோடைவர்சிட்டி ஏற்படும் என ஆய்வாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தற்போது உள்ள பல உயிரினங்கள் 2050 அழியும் நிலையில் உள்ளதாகவும், அவற்றை காப்பாற்ற இது போன்ற ஆய்வுகள் உதவும் என்றும் கூறியுள்ளனர். ஆனால் யாராவது நாளை ஆர்வக் கோளாறில் டிஎன்ஏ என்ஜினியரிங் தர்மத்தை மீறி ஒரு டைனோசரை உருவாக்கிவிட்டு வேடிக்கை பார்த்தால் அவ்வளவுதான் என அச்சம் எழுந்துள்ளது.